இப்போப்பா நம்ம வந்து ஹை புரோட்டீன் மசால் தோசை செய்ய போகிறோம். மசால் தோசைன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லித்தர மாதிரி மசால் தோசை செஞ்சு பாருங்கப்பா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஹை புரோட்டீன் நிறைஞ்ச மசால் தோசை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து சுண்டல் எடுத்திருக்கேன். வெள்ளை சுண்டல் எடுக்கக்கூடாது, இது நாட்டு சுண்டல். இந்த சுண்டலில் ஒரு டீ கிளாஸ், நம்ம டீ குடிப்போம் இல்லையா, அந்த கிளாஸில் ஒரு கிளாஸு சுண்டல் எடுத்திருக்கேன். இப்போ இதை பவுலில் மாற்றிக்கிறோம். அதே சுண்டல் எடுத்த கிளாஸில் 1/4 கிளாஸு அரிசி, இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் 1/4 கிளாஸு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ நான் 7 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். நான் ஊற வச்சுருந்த கொஞ்சம் தண்ணி இருக்குப்பா, அந்த தண்ணியை ஊற்றியே நான் அடித்து கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இப்படி அடிச்சுக்கிடணும். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான்ப்பா அடிச்சிருக்கேன், எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும் ஃபுல்லாக. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். தேவையான அளவு பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன்ப்பா. இதை வந்து நல்லா கலந்துக்குவோம். இதை வந்து 4 மணி நேரத்துக்கு மாவை பொங்க விடுவோம். அரைச்சி வச்சுருந்த மாவை 4 மணி நேரம் பொங்க விட்டுருந்தோம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லா பொங்கி இருக்கு. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ தோசைக்கான ஹை புரோட்டீன் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை மேலே வைக்கிறதுக்கு மசாலா செய்யலாம் வாங்க. இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோலை உரிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கையால் இப்படி உடச்சி விட்டுக்குருவோம். இப்போ நல்லா எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூனு சீரகப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூனு மிளகுப்பொடி, ஒரு மீடியமான பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். இப்போ இதை பூராத்தையும் திருப்பியும் நம்ம இதை எல்லாத்தையும் கலந்துக்கிறோம், மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கோம். இப்போ சட்டி சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூனு கடலெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிடுவோம் தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். ஒரு 6 வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு அதையும் போட்டுக்கணும். இதை ஒரு வதக்கிக்கணும். இப்போக்கா நம்ம வந்து வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம். ரொம்ப வதக்கக்கூடாது, ப்ரௌன் சைடு வர அளவுக்கு வதக்கக்கூடாது, மீடியமாக நம்ம வதக்கிக்கிறோம். வெங்காயோட பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறோம். இப்போ வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதையும் பச்சை வடை போகிற அளவுக்கு டைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்குருவோம். நம்ம வந்துப்பா எல்லா இதுலையுமே நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து உடம்பும் உங்களுக்கு குளிர்ச்சி தரும். இன்னொன்று வந்து சின்ன வெங்காயத்தில் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. அவ்வளோதான்ப்பா. பச்சை வடை நல்லா போயிருச்சு. நம்ம மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க தோசை ஊற்றி காமிக்கிறேன். தோசைக்கல் வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் வந்து வெங்காயத்தை தோசைக்கல்ல தடவிக்கிறோம். நம்ம வெங்காயத்தை தடவுறனாலப்பா நமக்கு வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தி இழுக்காது, தோசையும் நல்லா மொறு மொறுன்னு வரும். நல்லா மெல்லிஸாக எவ்வளோ தூரத்துக்கு பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பரப்பிக்கோங்க. கேஸ் வந்து கொஞ்சம் மீடியத்திலே வச்சுக்கிறோம். ரொம்ப ஹையில் வச்சோம்னா கீழே வந்து அடி பிடிக்கும். அதனால் மீடியமாக வச்சுக்கிறோம். தோசைக்கு கொஞ்சோன்னு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். வெயிட் லாஸ் இருக்கும்போதுப்பா நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. கடலெண்ணெய் இல்லாட்ட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. இப்போ மேலே வந்து நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ வந்து இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. நம்ம வந்து இதை வந்து திருப்பி வந்து பெரட்டி போட்டுக்குவோம். இப்போ நம்ம வந்து மாவில் வந்து சுண்டல் சேர்த்துருக்கோம். அது வந்து நமக்கு வேகணும். அதனால் 2 பக்கமும் பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ இப்படி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை வந்து மடக்கி விட்டுருவோம்.
அவ்வளோதான்ப்பா, மசாலா தோசை ரெடி. தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.